வணக்கம். இன்று ஒரு நாள் முழுவதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அரை மணி நேரத்தில் 50 செய்திகளில் ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலும், சிறு விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் வரையிலும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன் மூலம் அரசுக்கு 2044 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் 80% விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 14,22,000 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தாவிக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 16,96,000 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்கு. அதுல 14,22,000 பேர் பயனடைகிறாங்க. 80% மேல இருக்கு. இப்ப சதவீதம் பார்க்கல, பட் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இன்னைக்கு இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல மொத்த வாங்கின பயிர்க்கடன் 16,96,000. ஸோ அதுல 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க முடியாது என கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கு போதுமான முகாந்திரம் ஏதும் இல்லை என தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிடும் விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இந்த விவகாரத்தில் தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக உடனடியாக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் தண்ணீர் உரிமை பறிபோகும் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம், அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அதிக மின் பயன்பாடு மின்வெட்டு பிரச்சினைக்கு காரணம் எனவும் அவர் கூறினார். அரசு ரொம்ப தெளிவா பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞருடன் நடைபெற்ற ஆய்வில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நாளை மறுதினம் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். ஐஜி பவானேஸ்வரி உள்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த அதிரடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிரடிப்படையின் ரோந்து பணிக்காக 30 ரோந்து வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் +2 மாணவியை கொன்ற கொடூர குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த மாணவி கொலை வழக்கில் தூத்துக்குடி ராஜபாட் நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி பிரீதா இன்று தீர்ப்பை வெளியிட்டுள்ளார். குற்றம் நடந்த 76 நாட்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை முதலமைச்சர் விஜய் வரவேற்றுள்ளார். கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என பாராட்டியுள்ளார். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்திடும் அரசு நடவடிக்கைக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்ட தீர்ப்பு எனவும் முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
இது தமிழ்நாடா அல்ல உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று முதல்வர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக அவர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பது குறித்து பொதுமக்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுந்ததும் கொலை போன்ற செய்திகளை கேட்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு உள்ளது என திமுக எம்பி கனிமொழி வேதனை தெரிவித்துள்ளார். மதுரையில் சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பதிவு வெளியிட்டுள்ள அவர், சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்து உள்ளதை தாவேகா அரசு அறிந்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்களித்த மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் விஜய் சீர் செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேர்தலின் போது வீர வேசமாக பேசிய உங்கள் வெற்று முழக்கங்கள் தற்போது எங்கே போனது என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரீல்ஸ் மடைமாற்று அரசியலில் இன்றைய ஆளுங்கட்சி ஈடுபடுவதாகவும் ஆளுங்கட்சியினரின் மிரட்டல் அராஜகங்கள் தொடர்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் மரக்காணம் வன்கொடுமை சம்பவத்தை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அவர், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எந்தவித அழுத்தமும் இல்லாமல் குற்ற சம்பவங்களுக்கு உரிய நேரத்தில் காவல்துறை தண்டனை பெற்றுத்தரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவல்துறையினருக்கு எந்தவித அழுத்தங்களும் இல்லாமல் ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு உடனடியாக உடனடின்னு சொல்றதை விட நியாயமான அந்த உரிய நேரத்தில் அந்த தண்டனை சட்டப்பூர்வமாக கிடைத்தால் குற்றங்கள் தடுக்கப்படும், குற்றங்கள் குறையும். சேவை சண்முகம் தரப்பை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆற்காடு சுகுமார், அந்தியூர் ஹரிபாஸ்கர், பண்ருட்டி மோகன், சங்கரன்கோவில் திலீபன் ஜெயசங்கர், காங்கேயம் நடராஜன் ஆகியோர் இபிஎஸ் மற்றும் கேபி முனுசாமியை சந்தித்து பேசினர். இதனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. இதனால் சிவி சண்முக, எஸ்பி வேலுமணி தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாபா ஆகிய 3 பேரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்தனர். 3 பேரும் முதலமைச்சர் விஜய், ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கட்சியில் சேர்ந்த அரை மணி நேரத்தில் 3வருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். ராஜினாமா செய்தவர்கள் காரணம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு மனுக்கள் மீது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கட்சி மாறி ஓட்டு போட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி கொடுத்த மனுவுடைய நிலை என்னவாக? எல்லா மனுக்களும் என்னுடைய பரிசீலனையில் உள்ளது. உரிய நேரத்தில் விதிகளின்படி நடவடிக்கை எடுத்து அறிவிப்பேன். அடுத்தவர் முதுகில் ஏறி பயணிக்கும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு என்பது தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியல், மோசமான குதிரைப்பேர அரசியல் நடத்தி மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற தாவேகா முயற்சிக்கிறது என விமர்சித்துள்ளார். அதிமுகவில் குழப்பம் இருப்பதால் அங்கு இருப்பவர்கள் தாவேகாவிற்கு வருகின்றனர். இப்போது தேர்தல் வைத்தாலும் தாவேகா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை ஜெயிக்க வெற்றி பெற வைப்பார்கள். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இங்க எங்க முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. தூய சக்தி என சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்பட்டு நிற்கின்றனர்.
குதிரை வேகத்தில் தாவக குதிரை பேர் நடத்துகிறது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை வாக்களிக்குமாறு விலை பேசுவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை விலக செய்து கட்சியில் இணைப்பது, இந்த கன்றாவி காட்சியை பார்க்கவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்பதாக அறிவிக்கும் முன்னரே அதிமுக எம்எல்ஏக்கள் மூவரும் அவசரமாக தாவேகாவில் இணைந்துள்ளனர் என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்துள்ளார். மின்னல் வேகத்தில் தாவேகா உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டதும் திட்டமிட்டப்படவை என இது 100% குதிரை பெறும் என குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவுடன் அதிமுக இணைவதை நாங்கள் விரும்பவில்லை, ஆகையால் இந்த முடிவு எடுத்ததாக தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். சுயநலத்திற்காக இந்த முடிவை எடுக்கவில்லை, தொகுதி மக்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டே முடிவு எடுத்தோம் எனவும் கூறினர். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். முன்னதாக நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய மதுராந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுதான். நாங்கள் சுயநலத்துக்காக எடுக்கவில்லை, சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எம்எல்ஏக்கள் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் சட்டப்பேரவையில் அதிமுகவின் பலம் 44 குறைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 27 பேரும், எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக 17 பேரும் உள்ளனர். தற்போது அதிமுக 3ஆக உடைந்துள்ள நிலையில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் மேலும் சிலர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களின் தீர்ப்பை ஏற்க முடியாமல் நாடகம் ஆடுவது யார் என்பதை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் இடங்களை ராஜினாமா செய்து வெளிப்படையாக தவேகாவில் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் ஏன் இவ்வளவு கதறல்? மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் டெல்லி அதிகாரத்துடன் சேர்ந்து யார் விளையாடினார்கள்? மக்களின் ஆட்சியை காப்பாற்ற யார் நின்றார்கள் என்பதை தமிழ்நாடு அறியும் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தான் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்த நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இதன் மூலம் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியாக உள்ளன. எனவே இந்த 4 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள உத்தரவின்படி சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த அருண் IPS லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக TS அன்பு IPS மாற்றப்பட்டுள்ளார். நிர்வாக ADGP-யாக மகேஷ்குமார் தயாள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளில் இருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்ளூர் பண்டிகை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிடவும் அனுமதி அளிப்பதாக முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதி தனியாக பெற தேவையில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கோடை வெயிலை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை தள்ளி வைப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். காலை உணவு உள்ளிட்ட மாணவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த திட்டத்தையும் நிறுத்த மாட்டோம் என அவர் உறுதிபட தெரிவித்தார். 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்போ இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை IMDயில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுமா என்ற IMDயிலிருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை, கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பக்ரீத் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டில் நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதேபோன்று சொந்த ஊர்களில் இருந்து பயணிகள் சென்னைக்கு திரும்புவதற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களில் ஈடுபட்ட 18 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்படுகிறது. பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி உதவி ஆட்சியாளர்களின் தலைமையில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. இந்நிலையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு இன்று தென்காசி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் அறிவுறுத்தலின்படி மொத்தமுள்ள 54 கற்குவார்களில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 18 கற்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படுகின்றன. குடியரசு மாளிகையில் நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. மருத்துவத்துறையில் முன்னாள் அமைச்சர் H.V. ஹெண்டே, இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மறைந்த பழங்குடியின ஓவியர் கிட்னா கிருஷ்ணனுக்கு அறிவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை அவரது மனைவி பெற்றுக் கொண்டார். புதுச்சேரியை சேர்ந்த புகழ்பெற்ற சிலம்ப கலைஞர் கே. பழனிவேலும் பத்மஸ்ரீ விருது பெற்றார். தமிழகத்தில் மருத்துவத்துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவையாற்றிய இரைப்பை குழல் நிபுணர் டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம பூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற IPS அதிகாரி விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை 3 நாட்களில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வினாத்தாள் அவ்வாறு கசிந்தது நவம்பர் 14ஆம் தேதி நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழு உயர் அதிகார குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளனவா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீட் தேர்வின் விவகாரத்தில் மத்திய அரசு தற்போது வரை பாடம் கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தங்கள் மீது குற்றச்சாட்டு வராமல் தப்பி ஓடுவதில் பாஜகவினர் கவனமாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் இருந்து வேளாங்கண்ணி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது பயணிகளிடம் வரவேற்பு பெற்றுள்ளதாக ரயில்வே பயணிகள் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார். இந்த ரயில் திட்டத்தால் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். மணிப்பூரில் சிக்கி தவித்த 132 NCC மாணவர்களை இந்திய விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டனர். மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே நடந்து வரும் மோதல் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை 2இல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்நிலையில் அங்கு பயிற்சிக்கு சென்ற NCC மாணவர்கள் அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் இம்பாலில் இருந்து அசாமின் கவுகாத்தி நகருக்கு மாணவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். எபோலா தொற்று பரவல் தீவிரம் காரணமாக காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், உள்ளூர் நிர்வாகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூரில் மின்சார கட்டண கணக்கு எடுப்பதாக கூறி தனியாக இருந்த சிறுமியிடம் நகை பறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் மின் கட்டண கணக்கு எடுப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் சிறுமியிடமிருந்து கொலுசு மற்றும் மோதிரத்தை பறித்து சென்றுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலாஜியை போலீசார் கைது செய்தனர். வெள்ளி கொலுசு, தங்க மோதிரத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக டீ கடைகள், சிறிய உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும் இதனை அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கோயம்பேடு வணிக வளாகத்தில் சுதேசி நாயகன் வெள்ளையனுக்கு முழு உருவ வெங்கல் சிலை அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்குடன் ராஜா வெள்ளையன் கோரிக்கை விடுத்தார்.
சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூரில் சிறுவர்களுக்கான ஓவிய போட்டிகள் நடைபெற்றது. குன்னூரில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான டி போர்ட் மற்றும் உபாசி நிறுவனம் இணைந்து சிறுவர் சிறுமிகளுக்கான ஓவிய போட்டிகளை உபாசி அரங்கில் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் ரொக்கத் தொகை வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க தென்கிழக்கு ஆசிய கடற்படை பயணங்களின் 1000வது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் வகையில் அவர் உருவம் பொறித்த 1000 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். மேலும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் பிரம்மாண்ட சிலைகள் நிறுவப்படும் என்றும் அறிவித்தார். ஆனால் தற்போது வரை நிறுவவில்லை. எனவே ராஜேந்திர சோழனின் சிலையை பொன்னேரியில் அமைக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்து உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று வினாடிக்கு 1000 கனஅடியாக நீர்வரத்து குறைந்தது. இந்த நிலையில் தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 2000 கனஅடியாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது வரக்கூடிய உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளத்தில் அழைத்து செல்லப்பட்ட சிறுவன் மீட்கப்பட்டுள்ளார். தாளவாடி அருகே திகனாரை சுற்றுவட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் ஓடைகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்நிலையில் திகினாரை கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ரங்கராஜ் என்பவரது 6 வயது மகன் மதன் கார்த்திக் ஓடை அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த ஆசனூர் தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் தாளவாடி காவல்துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன கழிவுநீர் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்தே கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து குறைவதும் உயர்வதுமாக இருக்கும். இந்நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை முற்றிலும் பெய்யாத நிலையில் கர்நாடகா தென்பெண்ணை ஆற்று படுகை ஒட்டி உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து அதிகப்படியான ரசாயன கழிவு நீர் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் அணை பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் தற்போது 5 மதகு வழியாக 701 கன அடி நீர் ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கரும்பச்சை நிறத்தில் குவியல் குவியலாக நுரை பொங்கி செல்கிறது. கழிவுநீர் அதிகரிப்பால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் குதிரைப்பேர அரசியல் நடைபெறவே இல்லை, வெளிப்படைத்தன்மையாகத்தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் முறையாக ஆய்வு செய்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் ராஜேஷ் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் நச்சு நுரைவுடன் பாய்ந்து ஓடுகிறது. ஆம்பூர் மற்றும் வாணியப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பாலாற்றில் நீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனை பயன்படுத்தி வாணியப்பாடியில் உள்ள சில தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலத்தின் கீழ் பாலாறு நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கண்டும் காணாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பகுதி மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் மேகதாது விவகாரத்தில் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்று தெரிவித்தார். அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது, காங்கிரஸ் அமைச்சர் என்கின்ற முறையில் நானும் முதலமைச்சரும் தெளிவாக இருக்கிறோம் என்றும் கூறினார்.